ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்டிஜன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஒரு வருடம் சுமாராக ஆறுது. அதாவது 13 மாதங்கள் ஆகும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். என்னைக்கு போகிறார்? 26/5/2026 20/10/2026 வரும். கிட்டத்தட்ட 5 மாதம்தான் இந்த வருஷம் இருக்க போகிறார் இந்த கடகராசியில். குரு பகவான் என்று சொன்னாலே அவர் அதீத சுபர். அவர் பார்த்த இடம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், இருக்கிற இடமும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவான் பார்த்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த இடம் மிகப்பெரிய வளமை பெறும், ஏற்றம் பெறும். அதனால் குரு பகவான் லக்னத்திலே இருந்தாருன்னா திக்பலம்னு சொல்லக்கூடியது. அதனால் எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பகவான் லக்னத்தில் இருப்பாரேயானால் அவர் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் வேறு என்ன செய்யலாம், வேறு என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, குருவினுடைய காரகத்துவம் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். புத்திர காரகன்னா குழந்தை பிராப்திக்கு குருவினுடைய பார்வை மிகவும் அவசியம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தின் அதாவது 5ஆம் இடம் 5ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களையும் எடுத்து தான் புத்திர ஸ்தானம், புத்திர ஸ்தானாதிபதி, புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குருவையும் எடுத்து தான் பார்க்கணும். அதாவது குழந்தைகள் இல்லாமல் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த 3 விஷயங்களையும் எடுத்து பார்த்து அவளுடைய தசா கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். சரி, புத்திரக்காரகன் தவிர வேறு என்ன அப்படின்னா தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர். அதாவது பணம் வரணும் அப்படின்னா, நிறைய பணம் சேமித்து வச்சுருக்கணும் அப்படின்னா குரு பகவான் அவருடைய கடாட்சம் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தாலேயானால் பணம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குரு இருக்கணும். செலவு பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், அனுபவிக்கணும்னா சுக்கிரன் நல்லபடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பணத்தை அதீதமாக செலவு பண்ணுவோம். அதனால தான் பார்த்தேன்னா ஒருத்தர் பணத்தை நிறைய சேர்ப்பார், அவருடைய அடுத்த ஜென்ரேஷனில் பணத்தை அதிகமாக செலவு பண்ணுவார். ஏன்னா அவருக்கு குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இவருக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் எல்லா விதமான உலக இயல் வாழ்க்கைகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்பங்களையும் அவர் சந்தோஷமாக ஏற்று பண்ணுவார். அதாவது சுக்கிரன் அதிகமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும். சரி, குரு பகவான் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கற்பது, கற்றுக் கொடுப்பது, கற்பிப்பது இதுதான் அவருடைய தொழிலே. அதை தவிர பார்த்தாலேனா எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது. அதனால் சொல்லிக் கொடுக்குறதுன்னா இப்போ என்ன சொல்கிறதுனா நாலெட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம், கேடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியவர். அதே மாதிரி தங்கம் அப்படின்னு சொல்லணும்னால குருவுக்கு உண்டான ஒரு மெட்டல்னு சொல்லக்கூடியது தங்க ஆபரணங்கள். அதாவது எப்படி சொல்லணும்னா, தங்கத்தை ஆபரணங்களாக பண்ணி ரொம்ப நகாசு வேலைகள்லாம் பார்த்தா அதில் சுக்கிரன் இருக்கும். ஆனால் அது பொதுவான தங்கம் அப்படின்னு அந்த மஞ்சள் நிறத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தங்கம் அப்படின்னு வச்சேன்னா அந்த தங்கத்தினுடைய வெயிட்டு, தங்கத்தினுடைய இதுவை பார்த்தாலேனா குருவினுடைய ஆற்றல் இருக்கும். அதனால தான் தங்கத்திற்கு குருவினுடைய இது உலோகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இது தவிர தாவரத்தில் பார்த்தாலும்னா முல்லைப்பூ, முல்லை செடி, அது தவிர இந்த வேர்க்கடலை இனிப்பு வகைகள், அதாவது கடலை மிட்டாய்னு சொல்லக்கூடியது, வேர்க்கடலை இனிப்பு வகைகள், சக்கரை பொங்கல், இந்த மாதிரியான விஷயங்கள். அது தவிர பார்த்தாலேனால் இந்த குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் மூக்கு கடலை, வெள்ளை மூக்கு கடலை, கருப்பு மூக்கு கடலைன்னு இந்த குரு பகவானுக்கே சுண்டல் போடுவோம். அது தவிர மஞ்சள் துணி, இது எல்லாமே குரு பகவானை சொல்லக்கூடிய விஷயம். குரு எல்லாவற்றிற்கும், அதாவது தேவர்கள் எல்லாருக்குமே அவர் தான் குரு. அதனால் இந்த குரு பகவான் எந்த கிரகத்தை பார்த்தாலும் குருவுக்கே எல்லா விஷயங்களிலும் அதிகாரம் உண்டு. அதனால் எந்த ஒரு தீய கிரகத்தை பார்த்தாலும் அவரும் கட்டுப்பாட்டில் வருவார். அதாவது தீய கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், அதை தவிர ராகு, கேது, சனி வாழெல்லாம் சொல்கிறோம். இந்த கிரகங்களை பார்த்தாரேயானால் அந்த கிரகங்கள் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த துர்கிரகங்கள் குருவின் பார்வையினால் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த குரு பகவான் இப்போது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். இந்த குரு பகவானுடைய
காலபுருஷ தத்துவத்தின் ராசி பார்த்தோம்னா 9ஆம் ராசியும் 12ஆம் ராசியும், அதாவது 9ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு, 12ஆம் ராசின்னு சொல்லக்கூடியது மீனம். இந்த 2 ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு. இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுறார். கடகத்தில் உச்சம் பெறக்கூடியவர் குரு பகவான். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் 9ஆம் இடத்துல வந்து அதாவது உங்களுக்கு படிப்பு, அதை தவிர வெளிநாடு போய் படிப்பு, மேற்படிப்பு, இது எல்லாமே வந்து குரு பகவானால் நல்லபடியாக ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தினுடைய அதிபதினு சொல்லக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம், அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குரு பகவான் சுப செலவுகளை கொடுப்பார். அதாவது 12ஆம் இடம் செலவுகளை கொடுக்கறது, அதாவது அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு வந்து சுப செலவுகள் கொடுக்கணும், அதாவது பணம் வந்தாலும் சுபமாக இருக்கணும். அதை தவிர வெளிநாட்டில் போய் உங்களுக்கு வந்து அங்கேயே இருந்து பிஆர், அதை தவிர வந்து பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப், அதை தவிர இந்த க்ரீன் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், H1B இதெல்லாம் வாங்கி அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பினை நிச்சயமாக கொடுப்பார். சரி, இந்த குரு பகவான் இந்த ஒரு ராசிக்கும் என்ன பண்ணுறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் இன்னொரு பெரிய விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். குரு பகவானுடைய பார்வைன்னு சொல்லக்கூடியது எந்த ராசியில் இருக்காரோ அந்த இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். 7ஆம் இடம்ன்றது 180 டிகிரியில் எல்லா கிரகங்களும் தன்னுடைய 180வது டிகிரியை பார்க்கக்கூடியது 7ஆம் இடம். அதில் வந்து எந்த ஒரு விஷயம் இல்லை. இப்போ விசேஷ பார்வைகள்னு சொல்லக்கூடியது வந்து செவ்வாய், சனி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதை தவிர பார்த்தோம்னா ராகு கேத்துக்கு 3-11 இருக்குது, 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் பார்க்கக்கூடியது இருக்குது அப்படின்னு சில கிரந்தங்கள் சொல்கிறது. இப்போது குருவினுடைய பார்வை 5-9, அதாவது அதிகமாக, அதாவது விசேஷ பார்வைகளாக இருக்கும். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சிகத்திலையும், 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மீனத்திலையும் விழுறது. இதை தவிர மகரத்தையும் அவர் பார்க்குறார். ஏன்னா 7ஆம் இடமான கடகத்திற்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரம். இந்த மகரத்திலையும் அவர் அவரை பார்க்குறார். இதன் மூலியமாக என்ன ஆகும்? குரு பார்க்க கோடி நன்மை, அந்த இடம் எல்லாமே வளம் பெறும், சுபம் பெறும். அதை தவிர பார்த்தேனால் குரு பார்க்கறதுனால திருமண பாக்கியங்கள் ஏற்படும். அதாவது குரு பலம் வந்ததா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பலம் வந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, குருவினுடைய பார்வை 2, 4, 7, 8, 12 இந்த மாதிரியான விஷயங்களில் வந்ததே. ஆனால் குருவினுடைய பார்வை பட்டாலே, அதாவது அது வந்து நிச்சயமாக அவர்களுக்கு வந்து திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தேனால் 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலும், அதை தவிர 5ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதனால் இந்த குரு எந்த இடத்தில் இருந்தாலும் சுபத்தை செய்வார். எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த துர்கிரகங்களோடு இருந்தாலும் அவரையும் சுபப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த குரு சிம்மத்தை பார்த்து, அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா சிம்மத்தை பார்த்து, சிம்மாதிபதியும் பார்த்து, அந்த மாதிரியான பொசிஷன்லாம் வந்ததுன்னா குரு பகவானை பொறுத்தவரையிலும் அரசாங்கம், அரசு தொழிலில் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால் குரு பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காயத்ரி. குருவினுடைய காயத்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரமும், இல்லை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்ய குரவே நமஹா அப்படின்ற இந்த குருவினுடைய எளிய இந்த காயத்ரி மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த விதமான பிரச்சனைகளும், குருவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். அதை தவிர பார்த்தோம்னா இன்னும் எளிய பரிகாரம்னு சொன்னால், அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு போய் நெய் வழக்கு போட்டு வாங்கும், நெய் தானம் கொடுங்க. கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு வேஷ்டி தானம் கொடுங்க. அதை தவிர வந்து பட்டு தானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா சதுர்த்தி தேங்காய் உடைச்சின்னு வாங்க. குரு பகவானுக்கு உண்டானது தேங்காய்ன்னு சொல்லுவோம். அதனால் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர நெய் போட்டு சக்கரை பொங்கல் பண்ணி இது வந்து
பெருமாளுக்கு இது பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுக்கறது ரொம்ப பெரிய விசேஷத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். உங்களுடைய தேதி, பிறந்த தேதி, நேரம், பிறந்த மாதம், வருஷம், அதை தவிர உங்களுடைய நீங்கள் பிறந்த இடம், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரையிலும் நீங்கள் அனுப்பி வைங்க. இதை அனுப்பிச்சி வச்சோடனே உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து உங்களுக்குன்னு டைம் ஒதுக்கி நான் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை இது பண்ணி உங்களுடைய தசாபுக்திகள் இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரங்கள் எப்படி இருக்குன்றதை வலுவாக இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு சுமூகமாக தீரும்ன்றது சொல்கிறேன். ஏன்னா இப்போ ராசி சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 50 வயசில் இருப்பா, அவளுக்கு ரிஷபராசியாக மிதுன ராசியானே தெரியாது. மிருகசீர நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா, 2வது பாதம் 3வது பாதம் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பா. அதே மாதிரி விசாகம் சொல்லிட்டு இருப்பா. துலாமாக இருக்குமா இல்லைன்னா விருச்சிகமாக இருக்குமான்னு தெரியாது. அதனால் கண்டிப்பாக ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தர முடியும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த குரு பெயர்ச்சி ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகிறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா குரு பாக்யஸ்தானத்திற்கு அதிபதி, அதாவது 9ஆம் இடத்தின் அதிபதி. அதை தவிர 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தின் அதிபதியும் கூட. ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் ஏறி நிற்பது மிகவும் நல்லது. இருந்தாலும் இந்த குரு பகவான் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சம் பெறுறதுனால உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். இடம் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகிறது. 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் உங்களுடைய சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் போய் ஒரு மிகப்பெரிய சுபர் உட்கார்றதன் மூலியமாக உங்களுடைய சுகம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லாவற்றிலும் நல்ல ஒரு சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா சாப்பாடு கார்த்தாலே பண்ணி வச்சாலும் மத்தியானம் 1 மணிக்கு நம்மளை சாப்பிட்ணுன்னு போனால் கூட சில நேரத்தில் யாராவது வந்துடுவா, பேச வேண்டி போயிடும். அதனால் 3 மணி ஆகிடும். அதனால் சுகம் கிடைக்கிறது அப்படின்றது அந்தந்த காலத்தை ஒட்டியே வரும். அதனால் இந்த காலத்தில் உங்களுடைய சுகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போது குருவினுடைய பார்வை என்ன ஏற்றத்தை கொடுக்கும்? குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார், அதாவது விருச்சிகத்தை. 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்தை பார்க்குறார். அதை தவிர 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தை பார்க்குறார். இதில் பார்த்தாலேனால் 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மறைவு ஸ்தானம். அதனால் மறைவு ஸ்தானம், மறைந்திருந்த இடத்துலேருந்து பொருள்கள் வரக்கூடிய வாய்ப்பு, திடீர் பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு, அதாவது ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறவாளுக்கு நிச்சயமாகவே ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இவ்வளோ நாளாக ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப பிரச்சனை இருந்தவாளுக்கு இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு ரைஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. ஏன்னா 8ஆம் இடத்தை தனக்காரகனே பார்க்குறோம். அதனால் நிச்சயமாக மறைந்த செல்வங்கள், மறைந்திருக்கக்கூடிய செல்வங்கள் திடீர்னு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய மூதாதையர்களின் சொத்துக்கள் கையில் வரக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் யோசிச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இது வருமா வராதான்னு. ஆனால் திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி வரும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு. இதன் மூலியமாக பார்த்தேனால் புதுசாக தொழில் அமையும். தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். தொழில் ஸ்தாபனங்களில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. சிறு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய கட்டாயங்கள் நிகழக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைப்போம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார். 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மறைவு ஸ்தானம், அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது சுப செலவுகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அதாவது உங்களுடைய செலவுகள் நல்லபடியான செலவுகள் இருக்குமா அப்படின்னா 12ஆம் இடத்துல சனியன் இருக்கார். அவர்
ஏழரை சனி வேறு நடக்கிறது. அதனால் இந்த காலகட்டத்தில் குரு பகவானால் பார்க்கப்படலைன்னா தவறான செலவுகள், தேவையற்ற செலவுகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தேவையற்ற செலவுகளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐயோ இதுக்கு பண்ணியிருக்க வேண்டாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அதாவது அதிகமான பணத்தை செலவு பண்ணி கம்மியான அதனுடைய அவுட்புட் வந்திருக்கும் நம்மளுக்கு. அதனால் இனிமேல் பார்த்தாலேனால் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால சுப செலவுகள் வரும். எந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய விசேஷம் வரும், அது தவிர வீட்டில் வந்து கல்யாணம், ஒரு நல்ல ஒரு விசேஷங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். கிரகப்பிரவேசம், ஏன்னா வீடு கட்டக்கூடிய யோகமும் வருது, அதனால் கிரகப்பிரவேசம் வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். புதிய வீடுமனை வாங்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். புதுசாக செலவு பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா குருவின் பார்வை 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய தொழிலமையும், தொழிலில் மாறுதல்கள் வரும், ஏற்றங்கள் வரும். மாறுதல்கள் மூலியமாக பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையப்போகிறது. அதை தவிர பார்த்தாலேனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போது இந்த 10th 12th இந்த மாதிரியான இது படிக்கிற வாழ்க்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10th படிக்கிற பசங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குரு பகவானின் பார்வை 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் சம்பந்தங்கள் நிச்சயமாக வரும். வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட்டு, இன்சூரன்ஸு, ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவாளுக்கு திடீரென்று பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையாரின் மூதாதையர்களின் சொத்துக்கள்லேருந்து திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர வந்து ஊரில் இருக்கக்கூடிய, அதாவது மூதாதையர்கள் சொத்து நிலமாக இருந்ததுன்னா அதில் ஏதாவது பயிர் போட்டிருந்தீங்கன்னா அந்த பயிரில் நிறைய ஈல்டு வரும் இந்த வாட்டி. அது வந்து ஒரு பெரிய ஏற்றமாக இருக்கும். நீங்களே எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, திடீர்னு நிறைய ஈல்டு வர ஆரம்பிக்கும். இந்த வருஷத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த குரு பயிற்சியில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால பெரிய மாற்றங்கள் இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய தொழில் ஸ்தாபனங்களில் மாற்றங்கள், அதை தவிர வந்து இப்போ சொந்த தொழில் வச்சுருக்கிறவங்க மாறுதல்கள் அடையக்கூடிய வாய்ப்பு, இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் நிச்சயமாக இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால சுப செலவுகள் வரும். நல்ல தூக்கம் இருக்கும். மனசு கிளேசம் இல்லாத நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையிறது. மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் வழிபட்டு வாங்கும். ஏன்னா இப்போ கோச்சார பிரகாரம் நன்னா இருக்குது. உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் வந்த அளவு விசேஷம் இல்லை அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை ஒரு தரம் தரிசிச்சுட்டு வாங்கும். அதாவது 26/5/2026 20/10/2026 ஒரு தரமாவது போயிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக வந்து சேரும்.